தவாபுல் விதா என்று சொல்லப்படுகின்ற பிரயாண தவாபை நாம் செய்தாக வேண்டும். தவாபுல் விதா என்பது வாஜிபான ஒரு தவாப். ஆகவே பிரயாணப்படுகின்றவர்கள், ஹஜ்ஜுடைய கடமை நிறைவு செய்துவிட்டு தன்னுடைய தாயகத்துக்கு திரும்புகின்றவர்களும் மதீனாவை நோக்கி செல்லக்கூடியவர்களும் இந்த தவாபுல் விதா என்று சொல்லப்படுகின்ற வாஜிபான தவாபை, அதாவது கஅபத்துல்லாவை 7 முறை சுற்றி முடித்தவுடனே மகாம் இப்ராஹிம் அருகிலோ மற்ற இடங்களில் நின்று 2 ரக்காத்துடைய தொழுகையை தொழுது முடிப்பதை கொண்டு தவாபுல் விதா என்று சொல்லுகின்ற இந்த ஹஜ், இந்த செயல்பாடு முடிவடைகிறது. ஆகவே மக்காவிலிருந்து புறப்படுவதற்கு முன்னதாக இந்த தவாபை செய்து முடித்துவிட்டு புறப்பட வேண்டும். இது வாஜிபான ஒரு செயல். இதை முடிந்த பின்னதாக இங்கிருந்து தாயகம் செல்பவர் தாயகம் செல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகின்ற மதீனா முனவ்வராவை நோக்கி செல்கின்றவர்கள் மதீனா முனவ்வராவிற்கு பிரயாணப்படுவார்கள். ஆகவே அந்த பிரயாணத்துக்கு முன்னதாக தவாபுல் விதா, பிரயாண தவாபு என்ற சொல்லப்படுகின்ற இந்த தவாபை கஅபத்துல்லாவிலே நிறைவு செய்து அதன் பின்னதாக ஹஜ்ஜுல் அஸ்வத் என்று சொல்லப்படுகின்ற இறை இல்லத்திலே பதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கருங்கல் என்று சொல்லப்படுகின்ற அதனை முத்தமிட்டவர்களாக தங்களுடைய கஅபாவிற்கு, அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு சலாம் உரைத்தவர்களாக இந்த இடத்திலிருந்து அவர்கள் ஹாஜிகள் வெளியேறி மதீனாவை நோக்கி புறப்பட்டு செல்வார்கள்.